காலம் மாறிடுச்சு, பாரம்பரிய பாட்டு அழிஞ்சிருச்சு. இதை இப்படியே போக விடக்கூடாது. அப்பா பிடிச்சா வச்சுக்க முடியும். பாரம்பரிய பாட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மாடர்ன் பாட்டும் முக்கியம். பாரம்பரியமும் மாடர்னும் ஒன்றும் இல்லை தம்பி. ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்டு. எப்படி சொல்றீங்க நீங்க? ராகம்னு என்னன்னு தெரியுமா? தாளம்னு என்னன்னு தெரியுமா? ஏன் ஸ்வரம்னு என்னன்னு தெரியுமா? இது ஏதாவது உங்க மாடர்ன் பாட்டுல இருக்கா? ஹே கூல் மேன் கூல். ரீமிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? மேஷர்னா என்னன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் மெட்லினா என்னன்னு தெரியுமா? ஐயா, சொல்ல வந்த விஷயத்த டக்குன்னு சொல்கிறீங்களா? உங்களை சுற்றி சுற்றி ஏன் தலை சுற்றுது? சாரி ப்ரோ. பாரம்பரியமோ மாடர்னோ அதை முடிவு பண்ணுறது நம்ம கையில் இல்லை, இவங்க கையில் இருக்கு. ஓகே, 21 டிசம்பர் கிறிஸ்மஸ் சண்டே ரிதம் ஆஃப் கிறிஸ்மஸில் பார்த்துக்கலாம். பாரம்பரியமா இல்லை மாடர்னா பார்த்துருவோமா? பாருங்க, இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் மேற்கிருந்து கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அவருக்கு பரிசு கொடுக்க வந்தாங்க. ஏனென்றால் அவர் ஆராதிப்பதற்கு அந்த பிறந்த இயேசுவையே ஒரு ராஜாவாக பார்க்க வேண்டும் என்று பரிசு கொடுத்தாங்க. ஆனா நம்ம மத்தியில உயிரோடு இருக்கிற ராஜாவை நம்ம எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஹல்லேலூயா! கரங்களை தட்டுவோமாக தேவனுக்கு. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது அவரை எப்படி நம்ம ஆராதிக்க வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவர் ஆராதிக்கணும். ஆமென். நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரெங்கும் தேவனிடத்துல இருந்தா வருகிறது. நம்மளுடைய தேவனிடத்துல வருகிற அந்த பலத்தை நம் தேவனிடத்திலே கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! சோ இந்த நாள் நம்ம சந்தோஷமாக நம்ம தேவனை ஆராதிக்க வேண்டும். எல்லாம் அப்படியே இருந்து நிற்போமா? ஹல்லேலூயா! நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். ஆமென். இந்த ஓய்வு நாளிலே நம்ம சந்தோஷமா நம்ம தேவனை ஆராதிக்க போறோம். ஆவியோடு உண்மையோடு நம்ம தேவனை போற்ற போறோம். அவர் செய்த நன்மைகளை நம்ம சொல்லி நம்ம துடிக்க போறோம். தேவன் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அவர் பிரச்சனை நம்ம மத்தியில் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. இத்தனை நாள் நம்மளை வழி நடத்தின நம்ம தேவன்
இன்றைக்கும் நடத்த போறார். ஆமென், ஆமென். உற்சாகத்தோடு நம்ம கைகளை தட்டி தேவனை நம்ம உயர்த்த போறோம். ஆமென். Yes, hallelujah. அப்படி சத்தத்தோடு கைகளை தட்டி தேவனை உயர்த்துவோமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மறுபடியும் சொல்லுவோமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், உற்சாகத்தோடு சொல்லுவோமா? அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மலை நீரே, என் ஆறுதல் மலை நீரே, அக்கினி மலை நீரே, என் ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருவில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றே, 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 நன்றே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரா இருக்கிறீரப்பா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் பிரியமும் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றே, 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 நன்றே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றே, 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 நன்றே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். Yes, Lord. அப்படி உற்சாகத்தோடு அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மை ஆராதிக்கிறோம் ரட்சா, நீ நல்ல தேவன் ஆண்டவரேப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. எஸ் லார்ட், நம் தேவன் மனதுருகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதால் துதிப்பே சோஸ்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதால் துதிப்பே சோஸ்தரிப்பே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர்,
மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நன்றி ராஜா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதி, எஸ் லார்ட், எங்க ஜீவனோட கலந்த தெய்வனே ஆராதனை செய்கிறோம். எஸ் லார்ட், உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனில் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. என கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா.
yes Lord. என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத விலகாத மேகமே உன் செல்லும் மேகமே 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 ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே Yes, Lord. You take over. எல்லா காரியத்தையும் கொண்டு உம் பிரசன்னத்தை வரவேற்று என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க மறுபடி சொல்லுவோமா என் பேச்சில என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவில என் நடத்தையில என் உணர்வுல ஆண்டவரே என் உயிரோடு நீ கலந்திருக்கீங்க ஆண்டவரே என் நினைவில என் நடத்தையில என் உணர்வுல
பரலோகத்தை இழுத்துருவோம். எஸ், அந்த கவனத்தை எல்லாம் பரலோகமே ஆண்டவரே நீ போதும் அப்பா, ஆண்டவரே நீ போதும் சொல்லுமா, போதுமே சமூகமே அதுதான் சுகந்திரமே. வேற ஒன்றும் வேண்டாம் அப்பா, உன் பிரச்சனை போதும், நீ போதும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்வோம். மெத்தியூ எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 வசனம் அநேக நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே வாசிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. மெத்தியூ 1ஆம் அதிகாரம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு என்று பேரிடுவாயாக, இயேசு என்று பேரிடுவாயாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயரும் அவருடைய ஊழியங்களும் அவருடைய மிஷனும் சம்மதப்பட்டிருந்தது. அவர் பேர் எப்படியோ அவ்விதமாக அவர் வாழ்ந்தார். அவர் பேர் எப்படியோ அந்த பேருடைய அர்த்தம் என்னவோ அந்த நோக்கத்துக்கோடு வாழ்ந்தார். அநேக வேளை நமக்கு சில பேர்கள் கொடுக்கப்படும். சில பேர்களை பார்த்தா அந்த பேர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வார்கள். சில பேர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. பேர் ஒரு மாதிரி இருக்கும், பேர் ஒன்றா இருக்கும், வாழ்க்கை ஒன்றா இருக்கும். ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அவர் பேர் எப்படியாக அர்த்தமுள்ளதாக இருக்கிறதோ அதே போல் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அந்த மிஷன், அந்த வேர்ட்டோட மீனிங், அந்த வேர்ட்டோட அர்த்தத்தின்படி அவர் வாழ்ந்தார். அவர் சொல்லப்பட்டிருக்கு, தம் ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார்ன்றா. இயேசு என்று அர்த்தம் என்னவென்றா, தம் ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். அவருடைய பேர் அவருடைய பணியை சொல்கிறது. அவருடைய பேர் அவருடைய மிஷனை வெளிப்படுத்துகிறது. அதான் அந்த பேர் அவருக்கு கொடுக்கப்பட்ட. அப்போ இயேசு என்ற பெயர் ஒரு அர்த்தம் உள்ளதாக, மனிதனுக்கு அவசியம் உள்ளதாக தேவைப்படுகிறது. வேதம் சொல்கிறது, என் நாமத்தை கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அதான் நீங்கள் நானும் சபைக்கு வரும்போது இயேசு என்ற வார்த்தையை நீங்கள் நான் அறிக்கையிடணும். சபையில் வந்து இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் இயேசு என்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படாவிட்டா அது நல்லதில்லை. பைபிள் சொல், என் நாமத்தை கூப்பிடுகிறவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் சபையில் வந்து இயேசு என்ற பேரை ஏராளமாய் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த பேர் சாதாரணமான பேர் இல்லை, அது வல்லமை உள்ள பேர், வல்லமை உள்ள பேர், அஜீவனை தரும், ஒரு விடுதலை தரும். அதான் அந்த நாமத்தை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் ஒரு போதனை காட்டவும், ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மட்டும் வரவில்லை, பாவத்திலிருந்து அவர்களை காப்பாற்றும்படி,
அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அநேக தலைவர்கள், அநேக மத போதகர்கள், மத தலைவர்கள் அவர்கள் பல வழிகளை, நல்ல கருத்துக்களை, பண்புகளை, பல காரியங்களை சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இயேசு வரம் போதிக்க மட்டும் வரவில்லை, மனிதனை ரட்சிக்கவும் வந்தார். போதனை கொடுத்தார். அந்த போதனையின் மூலமாக மக்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி வந்தார். அதான் அவருடைய பேராக சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு தீர்க்க தரிசனமாக ஏசியா சொல்லியிருக்கிறார். இயேசுக்கு 2 பேர் உண்டு. என்ன, எத்தனை பேர் உண்டு? அவருக்கு ஒரு பேர் இல்லை, அவருக்கு 2 பேர் அங்கே சொல்லியிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் ஒன்று. இரண்டாவது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி 2 காரியத்தை சொல்கிறார். முதல் சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் மாமிசத்தில் மனிதனாக வெளிப்படக்கூடிய ஒரு காரியம். அது என்னவென்றால் நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார். அப்படி என்றால் மாமிசத்தில் வந்த இயேசு, சரீரத்தில் வந்த இயேசு நம்மை போல பாடுபட்டு, நம்மை போல துக்கங்கள், வலி, வேதனை, சந்தோஷம், மகிழ்ச்சி, துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர். மனுஷனாக, ஃபுல்லி மேன், மனுஷனாக வந்தவர். இது அதிசயமானது. அல்லேலூயா. இது அதிசயமானது. தேவன் உலகத்தில் மனிதனாய் வந்தது அதிசயம். இது ஆச்சரியம், இது ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஏசாயா தீர்க்கதரிசி அவர் இயேசு வருவதற்கு முன்பதாக 70 ஆண்டுக்கு முன்பதாகவே சொல்லியிருக்கிறார். அவர் முழுமையான ஒரு மனுஷனாக பிறந்தார். அதுக்கு மரியா என்ற ஒரு கன்னிப்பெண் மூலமாக இந்த உலகத்தில் நம்மை போல குழந்தை பிறப்பது போல ஒரு சரீரத்திலிருந்து வெளிப்பட்டார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பாவத்தை தன் சரீரத்தை சுமக்க வேண்டியதாக இருக்கிறபடியாய் அவர் சரீர அவதாரம் எடுத்தார். உலக பாவத்தை, உலக பாடுகளை, நம்முடைய அக்கிரமங்களை சுமக்க வேண்டும் என்றால் ஒரு சரீரம் உலகத்துக்கு வர வேண்டும். அதுக்கு தான் அவர் பாலகனாக இந்த உலகத்திலே பிறந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஒரு குமாரன் என்று சொல்லும் போது சன் இஸ் கிவன் அப்படி சொல்லும் போது இட்ஸ் அபவுட் ஜீசஸ் டிவினிட்டி அண்ட் இன்டர்னல் நேச்சர். அப்படி என்றால் அவர் தெய்வீக நித்திய சுபாவம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அவர் ஃபுல்லி மேன் அண்ட் ஃபுல்லி காட். முழுமையான கடவுள், முழுமையான மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அல்லேலூயா. பரலோக பிதா ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியாக இருக்கிற தேவன் மனிதன் மேல் பிரியமாக இருக்கிறபடியாய் மனிதனை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரே இந்த உலகத்தில் சரீரமாக ஒரு வார்த்தையாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். சரீரமாக வெளிப்பட்டார். இயேசு என்ற பெயரில். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக அவர் சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த தெய்வீகமாக இந்த உலகத்தில் அவர் பிறந்தவர். அவர் பரலோக வழிகளை நமக்கு போதிக்கிறவராக இந்த உலகத்திலே தேவகுமாரனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் மூலமாக தான் மனித கூட ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமாக இருந்தபடியால் தம் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பிரியமானவர்களே, அதே வசனம் ஏசாயா 9:6 நீங்கள் வாசிக்கும் போது, அன்பானவர்களே, அவர் பாதி மனிதனாக பாதி தேவனாக இருந்தார். அப்படி என்றால் அவர் மனுஷன் சாயலே வந்தபோது மனிதனுடைய பாவத்தை, அக்கிரமங்களை நீக்கி அழிக்கக்கூடியவராக வெளிப்பட்டார். ஆமென். பாவங்களை நீக்கி அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். இன்னொரு பகுதியிலே ஆண்டவரை இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்த நோக்கம் 100 நபரை அழிக்க, 100 நபருடைய கிரியைகளை ஒழிக்க. யார் சொல்லுங்க? சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ தேவன் டிவினிட்டியாக, அதாவது அவர் ஒரு தெய்வீகமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட நோக்கமானது ஒன்று பாவத்தை ஒழிக்க, அடுத்தது பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு அனைவருக்கும் முக்கியமான வசனம். இந்த வசனமானது முழு வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம்.
முழு வேதத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால் தேவன் மனித குலத்தை ரட்சிக்கிற ஒரு திட்டம் இருக்குமானால் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கிறது. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராமிசஸ் இன் த பைபிள். வேதாகமத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்டளையாக, ஒரு வாக்கு உறுதியாக தேவன் கொடுத்திருக்கிறார். வாசிப்போமாக 15 வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. எப்பொழுது மனிதன் ஆதாம் ஏவாள் அவர்கள் தேவனுக்கு மீறி பாவத்தில் விழுந்தார்களோ, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் விழுந்தார்களோ, ஆண்டவர் உடனே ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்திட்டார். உடனே ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்திட்டார். இந்த ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஒரு பகையை உண்டு பண்ணுவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று பிசாசோடு ஆண்டவர் சவாலிட்டார். பிசாசும் கூட ஆண்டவராக இயேசுக்கு சிலுவையிலே நொறுக்கினான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, சிலுவையிலே ஆண்டவர் இயேசு அவன் தலையை நொறுக்க போறார் என்று. அல்லேலூயா. பிரியமான இந்த வார்த்தைகள் பிசாசுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு டைமும் யூதர்கள் மத்தியிலே குழந்தைகள் பிறக்கும் போது அவன் வந்து பார்க்குறான், இந்த குழந்தையா இருக்குமா, அந்த குழந்தையா இருக்குமா, இந்த குழந்தையா இருக்குமா. மோசைன்னு நினச்சாரு கரெக்டாக, மோசையும் கொள்றதுக்கு திட்டம் போட்டான். அவன் இந்த குழந்தையா, அந்த குழந்தையா, இந்த குழந்தை, ஏன்னா ஒரு சந்ததி ஒரு என் தலையை நசுக்கிறதுக்கு ஒருத்தன் வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பயம் அவனுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் நிறைய வேத நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பல விதத்தில் இயேசுடைய, அதாவது தேவன் சொன்ன இந்த தரிசனத்தை அளிக்கும்படி குழந்தைகள் பிறக்கும் போதெல்லாம் பல விதத்திலும் செயல்பட்டிருக்கிறார். அவனுக்கு ஒரு பயம். அன்பானவர்களே, இந்த ஒரு வார்த்தைக்காக பிரியமான இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு தீர்க்க தரிசனம் தேவன் கொடுத்த இந்த வார்த்தை வந்து, அதாவது மனித குலத்தை மீட்கும்படி ஆண்டவர் ஒரு வித்தை அனுப்ப போகிறார். இது பிசாசுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணின ஒரு காரியம், ஒரு காரியமாக இருக்கிறது. இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு ஒளி வரப்போகுது. ஹல்லேலூயா. இருளிலே வாழ்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரப்போகுது. அதை தடை செய்ய பிசாசு ரொம்ப தீவிரமாக இருக்கின்றான். இருளிலே இருக்க வேண்டும் மனிதர்கள், பாவத்திலே, என் பிடியிலே, என் கட்டிலே, பாவ அக்கிரமத்திலே இருக்க வேண்டும், அவள் தேவனிடத்தில் திரும்பக்கூடாது என்று ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டிருந்தான். அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போகும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்க, இந்த உலகத்தில் இயேசு ஒளியாக வந்தார், அவருக்குள் ஜீவன் இருந்ததாம், அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாக இருந்ததாம், எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற ஜோதியாக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஏன்னா பிசாசு என்ன, எல்லா மனிதனும் இருளிலே கட்டி வைத்திருக்கிறான். அந்த கட்டை உடைத்து இருள் இருக்கிற மனிதனை மீட்டுக் கொள்ள இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டியதாக இருந்த ரகசியம் அவனுக்கு தெரியும். அதான் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பயமாக இருந்தது. அன்பானவர்களே, இயேசு என்ற பெயர் சிலருக்கு சந்தோஷம், ஆனால் இயேசு என்ற பெயர் கேட்டாவே சிலருக்கு வைத்தோட்டம். இயேசு என்ற பெயர் என்றால் சிலருக்கு மகிழ்ச்சி, இன்னும் அடுத்தவர் சிலருக்கு இயேசு என்று பெயர் என்றால் அவருக்கு ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு பயம். இன்றைக்கு உலகம் முழுவதும் அப்படிதாங்க. இயேசு என்று பெயர் சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், சிலுவை என்று சொன்னால், சபை என்று சொன்னால் ஒரு கலக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு ஜபக்கூட்டம் நடத்தினால் ஒரு கலக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு வேதத்தை தூக்கி நீங்கள் நடந்து கொண்டா உங்களை பார்க்கும் போது ஒரு கலக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்கள் களத்திலே சிலுவை தொங்கின போது உங்கள் சிலுவை அடையாளம் எங்கே இருக்கிறதோ ஏதோ ஒரு கூட்டம் கலங்குகிறது, ஏதோ ஒரு கூட்டம் பயப்படுகிறது. கிறிஸ்தவர்களை கண்டாவே சில நேரத்தில் சிலருக்கு பயம் இருக்கிறது. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று அப்போஸ்தலர் அதிகாரத்திலே புத்தகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு பேர் கொடுக்கப்பட்டது என்னதமா, உலகத்தை கலக்கிறவர்கள் இவர்களே. அப்படி என்றால் ஒரு கூட்டத்து மக்களுக்கு கலக்கத்தையும் பயத்தையும் திகிலும் உண்டாக்கக்கூடியவர் நாமம்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு, வானத்துக்கு மேலே பூமியின் கீழே, பூமி அடியின் கீழே இருக்கிற எல்லா கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக முழங்காலிட வேண்டும்.
இயேசுவின் நாமம் என்றால் கால்கள் முழங்காலிட வேண்டும். சேர்ச்சில் பிசாசே முழங்காலிட்டான். இயேசுக்கு முன்பதாக நடுங்கிய முழங்காலிட்டான். அவருடைய நாமம் சாதாரணமான நாமம் இல்லை, அவருடைய நாமம் பயங்கரமான ஒரு நாமமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பயமும் கலக்கமும் திகிலும் உண்டானதை நாம் பைபிளை பார்க்கின்றோம். அநேக வேளையில் இன்று கிறிஸ்துமஸை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதுன்னு அது ஒரு டிபேட்டு, அது ஒரு பிரசங்கம், அது ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். கிறிஸ்துமஸ் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே ஆதி கிறிஸ்தவர்கள் கொண்டாடினார்களா? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் பார்க்க முடியாது, எந்த நிருபத்திலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அவருக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடினார்கள், இயேசு பிறப்பை கொண்டாடினான்னு இல்லை. ஆனால் இயேசுடைய மரணத்தை நினைவு கூர்ந்தார்கள், இயேசுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்தார்கள், இயேசுவின் இரண்டாம் வருகையை பிரகடனம் பண்ணினார்கள். ஆனால் இயேசுவின் பிறப்பை அவர்கள் அதிகமாக சொன்னதை பார்க்க முடியாது. அதனாலே கிறிஸ்துமஸ் அவசியம் இல்லை என்று சொல்லலாம். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இயேசு டிசம்பர் பிறக்கல, இயேசு டிசம்பர் பிறந்தாரோ, ஜனவரி பிறந்தாரோ, இல்லை பிப்ரவரி பிறந்தாரோ, எனக்கு தெரியும் இயேசு பிறந்தார். இயேசு 25ஆம் தேதி பிறந்தாரோ 24ஆம் தேதி பிறந்தாரோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. பைபிள் சொல்லுது இயேசு பிறந்தார். அவர்கள் கொண்டாடுறாங்களோ அவர் கொண்டாடல, அவங்க பிரச்சனை, நான் கொண்டாடுவேன். காரணம் என்ன? வேதத்திலே பார்க்கின்றோம். முதலாவது லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வரைக்கும், பிரியமானவர்களே, மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் வந்தபோது பரலோகம் எப்படி இருந்தது? ஒரு பிக்சரை பார்க்கிறோம். என்ன எப்படியா இருந்ததா? அந்த கணமே பரமசேனியின் திரள் அந்த பரமசேனை திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு வந்து உலகத்தில் பிறந்தபோது தூதர்கள் வந்து சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நற்செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரலோகத்தில் ஒரு கூட்டம், ஒரு கேங், ஒரு டீம், ஒரு பெரிய குவாயர், ஒரு சேனையாக இறங்கி அவருக்கு என்ன சொன்னாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதன் மேலே பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசுவின் பிறப்பை அவர்கள் கொண்டாடினார்கள், அவர்கள் பாடினார்கள், அவர்கள் களி கூர்ந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்று அன்பானவர்களே, இயேசு பிறந்ததை கொண்டாடுவோம். ரெண்டு கை தட்டு நம்ம கேட்டுச்சு, இன்னும் கொஞ்சம் கூட தானே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இயேசுக்கும் கிறிஸ்துமஸ் ட்ரீக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஒரு ட்ரீ, இது ஒரு மரம் தான். எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் அதை போய் வணங்கலை. நோ நத்திங். அப்புறம் என்ன? சந்தகோஸ் அவர் ஒரு மனுஷன், அவர் எனக்கு சாதாரணமான காரியம்தான். பரிசு, லைட்டு, டெக்கரேஷன் எல்லாம் ஒன்றுமில்லை. எல்லாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். நம்ம காட்டில் இல்லை, நம்ம இதே குகையில் ஒழிஞ்சிக்கிட்டு இல்லை, நம்ம உலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த எல்லா வெளிச்சம் மரங்களும் எல்லாம் மனிதன் அனுபவிக்க கொடுத்தாரே. அல்லேலூயா. அதனால் எல்லாம் இருந்தாலும் இது எல்லாத்தையும் காட்டிலும் இயேசு தான் முக்கியம். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் வந்து இயேசு இல்லாமல் கொண்டாடிடாதீங்க, அதுதான் ஆபத்து, அதுதான் ஆபத்து. இயேசுநாதர் இல்லை ஆனால் தண்ணி இருக்குது, இயேசுநாதர் இல்லை ஆனால் நல்ல ஃபெலோஷிப் இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது, கூத்து இருக்குது, எல்லாருக்கும் இயேசுநாதர் இல்லை. அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. அல்லேலூயா. போத்தை இறக்கலையா? இல்லை இறங்கி காடியில் வச்சுருங்க. அப்புறமேல இந்த வேலை தான் வேணாம், இதுதான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. இயேசு சொல்லலை நான் பிறந்த போதெல்லாம் தண்ணி அடிங்க அப்படி சொல்லலை. பப்பில் போயிருங்க, அது செய்யுங்க. இன்றைக்கி பப்புலலாம் நீங்கள் கிறிஸ்மஸ் பயங்கரமாக கொண்டாடுறாங்க, ஆனால் இயேசுநாதர் இல்லை. நீ பாருங்களா, கேளுக்கு போய் பாருங்கள், அங்கே நிறைய இடத்துல கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அப்படி தான் இருக்கும். இங்கே கூட தோற்றுருவோம், பயங்கரமாக இருக்கும் டெக்கரேஷன், ஆனால் இயேசுநாதர் இல்லை. அல்லேலூயா. கிரைஸ்ட் என்னது? கிரைஸ்ட் மாஸ், கிரைஸ்ட் இல்லாத மாஸ், கிறிஸ்து இல்லாத ஃபெலோஷிப், கிறிஸ்து இல்லாத கூடுதல். கிறிஸ்து இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் இருக்கணும், அதுக்கு தான் நம்ம கூடுகிறோம். அதனால் இயேசு இல்லாமல் கொண்டாடிக்காதீங்க. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நான் பார்க்குறோம் பிரியமானவர்களே, ஒரு உச்சத்தின் மகிழ்ச்சி பரலோகமே களி கூர்ந்ததா. அல்லேலூயா. தேவ தூதர்கள் எல்லாம்
அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க, துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தெரியுமா ஏனென்றால் காரணம், அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். என்னென்னா, தேவாதி தேவன், வானத்தை பரலோகத்தை நிரப்பி இருக்கிற மகிமையின் தேவன் இந்த பூமியிலே மனித அவதாரமாக எடுத்தது அவர்களுக்கு பெரிய அதிசயம். ஹல்லேலூயா! அவர்கள் அதிசயப்பட்டார்கள். தேவன் இந்த உலகத்தில் இறங்கி வந்ததை அவர்கள் பாடினார்கள் என்று அந்த இடத்துல நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, ஆதி சபை இதை அவர்கள் கொண்டாடினார்கள் இல்லையா என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் இயேசு பிறந்ததை சுவிசேஷ எல்லா புஸ்தகத்திலையும் அவர் பிறந்தது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் பிறந்தபோது அன்பானவர்களே, பரலோகம் அமைதியாக இல்லை. ஹல்லேலூயா! பரலோகம் அமைதியாக இல்லை. அவர் பிறந்தபோது பரலோகமே அதர்ந்தது, களி கூர்ந்தது, மகிமைப்பட்டது. தூதர்கள் மத்தியில் ஏதோ ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா! தேவன் வாக்கு பண்ணினதை ஆதியாகமம் 3:15 அவர் ப்ராமிஸ் பண்ணதை, தீர்க்க தரிசனம் சொன்னதை தேவன் நிறைவேற்றிட்டார். ரட்சிப்பு மனிதனிடத்தில் வந்தது என்று அவர்கள் களி கூர்ந்தார்கள். தேவதூதர் மத்தியில் சந்தோஷம் பாருங்கள். ஆண்டவர் மனிதனை ரட்சிக்க வந்தது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. தேவன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். அதை அவர்கள் காண்கிறார்கள் இயேசுவின் பிறப்பிலை. அல்லேலூயா! அவர் இந்த பிறப்பை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு, சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு பெரிய சேனைங்க, பரலோகத்திற்கு எல்லா சேனைகளாக இறங்கி அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா! அல்லேலூயா! மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லியிருக்கிறார். மனிதன் மேலே பிரியம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிறப்பு உலகத்துக்கு சமாதானம், மனிதன் மத்தியிலே ஒரு சமாதானத்தை அவர்கள் கண்டார்கள். ஆனால் தான் சொல்கிறார், பூமியிலே சமாதானம். இந்த உலக மக்களை யாவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சமாதானம். சண்டை இருக்காது, யுத்தம் இருக்காது, பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது, கொலை இருக்காது, திருட்டு இருக்காது. எல்லாரும் உள்ளத்தில் இயேசு பிறந்தாரா? எல்லார் உள்ளத்தில் இயேசு பிறந்திருந்தால், எல்லார் உள்ளத்தில் இயேசுக்கு இடம் கொடுத்திருந்தால் இந்த பூமியில் உண்மையாகவே சமாதானம். அல்லேலூயா! அதுதான் வேதம் சொல்கிறது, சமாதானத்தை உண்டு பண்ணுறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்துக்கு சமாதானம் தேவை. தேவன் நம்ம வழியாக இந்த உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா! ஆனால் இந்த உலகத்தில் பலவிதமான குழப்பங்கள், காரியங்கள் இருக்கிறது. காரணம் என்ன? இந்த உலகத்தில் இன்னும் பிசாசுடைய கிரியைகள் காணப்படுகிறது. ஆனாலும் இவர்கள் மத்தியிலே, இந்த உபத்திரத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லேலூயா! நம்புகிறேன், மனிதன் சமாதானத்தை கொடுக்க முடியாது. நமக்கு சமாதானம் பொருளினாலேயோ பணத்தினால வரக்கூடியதல்ல. நம்முடைய சமாதானம் கிறிஸ்துவின் சமாதானம். வேதம் சொல்லுது, அவர் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா! இரண்டாவது காரியம், இயேசுவின் பிறப்பை உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது இயேசுடைய பிறப்பை எவ்விதமாக இங்கே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், எவ்விதமாக அதை அவர்கள் பார்த்தார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேய்ப்பர்கள் மத்தியிலே இயேசுவின் பிறப்பு செய்தி எவ்விதமாக இருந்தது? பயத்தை உண்டு பண்ணிடுதா? குழப்பத்தை உண்டு பண்ணிடுதா? திகிலை உண்டு பண்ணிடுதா? என்ன உண்டு பண்ணிடுது? வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா! தூதர்கள் பயந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் உண்டாகும் மிகுந்த சந்தோஷத்தை இந்த பிறப்பு மூலமாக அடைய போகிறீர்கள் என்று ஒரு பிரகடனம் செய்தார்கள். அல்லேலூயா! அப்போ இயேசுவின் பிறப்பு இவர்களுக்கு எப்படி இருந்தது? பயமாக இருந்தது. ஏன்னா தூதர்களை பார்த்தார்கள். வாழ்க்கையில் தூதர்களை பார்க்கும்போது பயம் வரதான் செய்யும். திடீரென்று ஒரு வெள்ளை உருவம் உங்கள் வீட்டில் அருகில் வந்தால் எப்படி இருக்கும்? ரூம்லேருந்து ஓடியே போயிடுவோம். அவர்கள் அதே போல தான் அவர்கள் கூட்டத்தில் இருக்கும் போது தேவ தூதர்கள் வந்தார்கள். அவருடைய பிரசனம், ஒளி அவர்கள் இடத்தை மூடினதான். சொன்னார்கள், பயப்படாதிருங்கள், இதோ உங்களுக்கு மிகுந்த பெரிய சந்தோஷத்தை, கிரேட் ஜாய், மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அறிவிக்க வந்தேன் என்று சொன்னார்கள்.
அப்பொழுது பார்க்கும்போது அன்பானவர்களே, இந்த இடத்துல மேய்ப்பர்கள் மத்தியிலே இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சியை தந்தது. அல்லேலூயா. மூன்றாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், வைஸ் மேன். யாரோ வானசாஸ்திரியர்கள். மத்தேயு 2:10 இவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் இங்கே என்ன அடைந்தார்கள்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ சந்தோஷத்தை கொண்டாடணும் தானே? இல்லை நான் சந்தோஷமாக சொந்தமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி இல்லை. அவங்க சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். அப்போ இயேசு பிறந்தது அவர்களுக்கு எப்படியா இருந்தது? மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. தொடர்ச்சியாக அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து. யார் தெரியுமா அவங்க எல்லாம்? கிங்ஸ். சாதாரணமான ஆள் இல்லை, வேலைக்காரங்க, அடிமை, பொதுமக்கள் அல்ல, ராஜாக்கள். கிங்ஸ், ராஜாக்கள். மகிமையோடு அவங்களும் அந்த ராஜரீக அந்த கம்பீரத்தோடு வராங்க. ஆனால் குழந்தையை கண்டபோது அவங்க யார் என்ன அன்பானவர்களே? பைபிள் ஆங்கிலத்தில் they are the group of scholar who study the star. அப்படி என்றால் அவர்கள் வான நட்சத்திரங்களை ஆராயிறவர்கள், அதை படித்து அதுக்கு சில காரியத்தை அறிந்தவர்கள் என்று வேதத்தில் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார்கள். அந்த நட்சத்திரம் வித்தியாசமாக இருந்தது. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். அது மூவ் பண்ணுச்சு, அவங்களை வழி நடத்தினது. அல்லேலூயா. ஆனால் அது கடைசியாக எங்கே போச்சு அப்புறம் பார்க்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு பின்பற்றின போது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் சந்திக்கும் போது அங்கே மரியா இருந்ததும் குழந்தை இருந்ததை கண்டபோது அவர்கள் என்ன செய்தார்களா? 11 வசனம். சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அந்த குழந்தையை சந்திக்கிறதுக்கு பரிசோட வராங்க. சாதாரணமான பரிசு இல்லை, சாக்லேட் இல்லை, பொம்மை கொண்டு வரல, நம்கின் கொண்டு வரல. ஏசுக்கு நம்கின் தேவைப்படும், பெம்பர்ஸ், பூத்திங். சில பிள்ளை பிறந்தா என்ன கொண்டு போவோம்? பூத்திங் தேடுவோம், பெம்பர்ஸ் தேடுவோம், வேறு பிள்ளைங்க சட்டை அதான் தேடுவோம். ஆமாம் தானே? உண்மையா இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? பொக்கிஷத்தை கொண்டு போனாங்க. என்ன மாதிரி பொக்கிஷம்? பொன்னையும். பாருங்க, என்னது? பொன்னையும். இனிமேல் அடுத்த தடவை தான் கொண்டு போங்க. அரைச்சிக்கோ குழந்தை பார்த்து. பொன்னையும் தூப வர்க்கத்தையும். அதனால அந்த அந்த வாசனை வந்து ரொம்ப விலை உள்ளது அந்த நாட்களில். வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். காணிக்கையாக இயேசு அண்டை வைத்தார்கள். அல்லேலூயா. வச்சு அவரை தொழுது கொண்டு பைபிள் சொல்லுது, அவர் மிகுந்த ஆனந்தம் அடைஞ்சு அவரை தொழுது கொண்டு மகிழ்ச்சியோடு சென்றார்கள். ஆமென். இந்த 3 நபர்கள் அன்பானவர்களே, இந்த 3 பேரை ஆண்டவர் சந்திக்கும் போது மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தியாக அவர்களுக்கு வந்தது. ஸோ கிறிஸ்மஸ் அவங்களுக்கு கொடுத்தது சந்தோஷம், சமாதானம். கடைசியாக ஒரு நபருக்கு கொடுத்துச்சு பாருங்க, பயத்தை. பிரியமானங்களே, இயேசுவின் பிறப்பு அந்த நாட்கள் சிலருக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட ஒரு நபருக்கு ஒரு திகிலையும் பயத்தையும் உண்டு பண்ணது. அது யார் என்றால் ஏரோத்து ராஜா. ஏரோத்து ராஜா இயேசு பிறந்தபோது அவன் தான் அந்த யெரூசலேமில் ராஜாவாக இருந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ராஜா என்றால் மக்களால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. ரோமர் அரசாங்கத்தினாலே, ரோம ராஜ்யத்தினாலே அவரை அப்பாயிண்டட் பண்ணிட்டாங்க. அவர் ராஜாவாக வைத்து விட்டார்கள். யூதருக்கு இவர் தான் இப்போ ராஜா. இது என்ன ராஜா? இது ரோமர் கொடுத்த ராஜா. அவர் அந்த இடத்துல இன்பமாக மகிழ்ச்சியாக அந்த சிங்காசனத்தில் உருண்டு பிறண்டுகிட்டு இருக்காரு, ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதான் ஏரோத்து ராஜா. யூத மத்தியிலே அவர் ராஜாவாக இருந்து காணப்பட்டவர். தேவனை அறியாத ஒரு மனுஷன். அவர் அண்டை தான் இந்த ஞானசாஸ்திரிக போகிறாங்க. இப்படியே போனவங்க இப்படி போயிட்டாங்க. எங்கடா அந்த நட்சத்திரம் போகுதுன்னு சொல்லி அவருக்கு என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் எடுத்து வாசின மத்தேயு 2 மத்தேயு 2:2-3 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது இங்கே தான் ஒரு பெரிய காரியமே நடக்கின்றது. 3 ராஜாக்கள் வரார்கள். எத்தனை பேர்? 3 ராஜா. அங்கே நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண போனால் சொல்லப்பட்டிருக்கு, ராஜாக்கள் ஞானசாஸ்திரி வந்தார்கள். அவங்க ஒண்டியாக வரலைங்க, ஒரு பெரு கூட்டம்
ஒரு பெரிய கூட்டம் பயங்கரமாக ஜெருசலத்துக்குள்ளே பூந்தாங்க. அங்கே இருக்கிற ஜெருசலத்தில் மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குற, என்னடா அது, ஒரு பெரிய கூட்டம் பயங்கரமாக ஜெருசலம் பட்டணத்துக்குள்ளே வந்து நேரம் அரண்மனைக்கு போகுது என்று. இங்கே பாருங்கள், இப்போ காஜாங் பட்டணத்தில் இருக்கிறோம். ஒரு கோடிக்கணக்கான ஒரு 10,000-20,000 பேர் திடீர்னு வந்து டவுனில் இறங்கினாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் அவங்க கழுதை, அதை ஒட்டகம் கொண்டு வந்தார்கள். இங்கே திடீர்னு கப்பை வந்து இறங்குது, ஏரோப்ளேன்லாம் வந்து இறங்குது, பெரிய பெரிய மிலிட்ரிலாம் வந்து இறங்குது. என்ன செய்வீங்க? சந்தோஷமாக இருக்குப்பா, அவங்களை எல்லாரும் வாங்க அப்படி. அதே போல தான் அந்த நாளில் ஒரு பெரிய ஒரு கலக்கமும் பயங்கரமும் ஜெருசலத்தில் நடந்தது. காரணம் என்ன? இந்த ஞான சாஸ்திரிகள் இவர்கள் ஒரு பக்கம் இவர்கள் வரும்போது அவங்க பெரிய சேனையோடு வந்திருக்காங்க, ஒரு பெரிய ஒரு ஒரு கூட்டத்தோடு வந்திருக்கிறாங்க. வாசிங்க 2ஆம் அதிகாரம் மத்தேயு 2:2-3 பாருங்களேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஒரு அரண்மனையில் போய் இவருக்கு கிங்கிட்ட போய் சொல்கிறார், ஏரோர்கிட்ட, நாங்கள் ஒரு நட்சத்திரம் பார்த்தோம், யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்கிறார். இதுதான் செய்தி. யூதருக்கு ஒரு ராஜாவாக பிறந்திருக்கா, இதுதான் செய்தி. பெரிய கூட்டம் வெளியே நிற்கிது, அரண்மனைக்கு மேலே கூட்டமாக நிற்கிறாங்க, பெரிய சேனை நிற்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட அடுத்தது என்ன நடந்தது பாருங்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார், பாருங்க, அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஹல்லேலூயா. அவன் ஒண்டி கலங்கல, ஜெருசலேம் நகரத்தார், ஹோல் சிட்டி அப்படி போட்டிருக்கு இங்கிலீஷில். ஹோல் சிட்டி ஒரு ட்ரபிள், பயந்தார்கள், கலங்கினார்கள். என்னடா நடக்குது, என்னடா நடந்துருச்சு? அதுவும் யூதருக்கு ராஜாவா? ஒரு பெரிய கலக்கத்தை அவனுக்கு உண்டு பண்ணிருச்சு. ஒரு குழந்தை பிறந்தனால. எத்தனை பேர் இன்றைக்கி இயேசு பிறந்ததை கலக்கத்தோடு உட்காந்துருக்கீங்க? இன்றைக்கி அநேக இடத்துல இயேசுவின் பிறப்பு அநேகருக்கு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. இயேசுவின் பேர் இன்னைக்கு அநேக தேசத்தில் பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இன்று வரைக்கும் ஏரோத்துக்கு மட்டுமல்ல, இன்றும் கூட அநேக பேர், அநேக ஜனங்கள் அந்த பயத்தில் இருக்கிறார்கள். ஏரோட்டு இங்கே பயந்து போனான். இயேசு வந்து அவனுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருந்தார், ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறார். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறாரு? எஸ் பாஸ்டர், அவர் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறாரு. என்னென்னமோ கட்டளைலாம் கொடுத்துருக்கிறாரு, என்னோட வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்காரு, என்னென்ன வார்த்தைலாம் சொல்லியிருக்கிறாரு, அதை செய்ய முடியாமல் தவிக்கிறேன், அவர் ரொம்ப எனக்கு பிரச்சனையாக இருக்குதா? எஸ், நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது, there will be certain trouble will come. இயேசுவை வாழ்க்கையில் கொண்டு வந்தாவே சில நேரத்தில் சில ஒளி வந்து விட்டது, இருள் வெளியாகணும். ஒளி வந்து விட்டது, தீய கிரிகள் வெளியாகணும். there will be trouble. ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். மெய்யாகவே இயேசு உள்ளுக்கு வந்தார், மெய்யாகவே வந்தார். வராட்டி பரவாயில்ல, வராட்டி ஒன்றும் ஆகாது. ஆனால் வந்தார் என்றால் நமக்கே ட்ரபிள் ஆயிரும். ஏன்னா இயேசு இருக்கிற இடத்தில் எதெல்லாம் இருக்க முடியாது, எதெல்லாம் இருக்கக்கூடாது என்று உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அன்பானவர்களே, இந்த ஏரோத்தை நினைச்சான். தமிழில் சொல்லுவாங்க, என் வேலைக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுங்க, என் வேலைக்கு உலைய வச்சானா அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுங்க. என் போச்சுடா, என் வேலைக்கு உலைய வச்சுட்டான். அவன் பொசிஷன் ஆடி போச்சு, அவனுடைய சிங்காசனமே ஆடி போச்சு. ஏன்னா எனக்கே உலை வைக்கிற ஒரு ஆள் வந்துட்டாரே. இவ்வளோ நாள் நான் தானே யூத ராஜாவாக இருந்தேன், இங்கே தானே நான் தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அடுத்து இன்னொரு குழந்தை வந்து இந்த இடத்த எடுக்க போகுது அப்படின்னு அவனுக்கு மட்டுமில்லை, அவன் கூட பண்ணின எல்லாம், அவன் கூட இருந்த எல்லா மந்திரிமார்கள் பொறுப்புள்ளவங்க எல்லாமே ஆடி போயிட்டாங்க.
ஸோ ஏரோத் ராஜாவுக்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிருச்சு. அதனால் அவன் என்ன செய்கிறான், நண்பர்களுடைய பைபிள் உங்களுக்கு தெரியும், அவன் என்ன செய்கிறான்டா, ஜெருசலத்தில் குழந்தைகள் 1 வயசு 2 வயசு குழந்தைகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறான், ஒரு குழந்தை இல்லாதபடி எல்லாத்தையும் கொன்றுங்கன்ட்டான். எத்தனை தாய்மார்கள் அந்த டைமில் கண்ணீரோடு கண்ணீர் வெள்ளத்திலே போனார்கள் உங்களுக்கு தெரியுமா? இயேசு பிறந்தபோது பிசாசு என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? பிசாசு என்ன செய்திருக்கான் பாருங்களா? இந்த குழந்தை பிறக்கக்கூடாது, இந்த வித்து பிறக்கக்கூடாது, இந்த வித்து தான் என் தலையை நசுக்க போகுது. அவனுக்கு தெரியும். ஏரோத்து மூலமாக ஜெருசலத்திற்கு எல்லா குழந்தைகளும் வெட்டி போட்டான். ஒவ்வொரு வீட்டிலே குழந்தையின் மரணம், அந்த தாயின் சத்தம், ஒவ்வொரு வீட்டிலே இரத்தக்கரை. எப்பொழுது இந்த குழந்தை பிறந்தபடியா பிசாசானவன் ஏரோத்தின் வழியாக இந்த காரியத்தை செய்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பார்வில்லை, ஏரோத்துக்கு ஒரு பயம், அவனுடைய பதவி, அவனுடைய அரசாங்கம் போய்விடும். ஏன்னா இயேசு ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூத ராஜானா அவருக்கு ராஜ்யம் இருக்கணும்ல, என் ராஜ்யத்திலிருந்து இவங்க எடுத்து இன்னொரு ராஜ்யத்தை கட்ட போகிறான்னு அவனுக்கு அதுவும் பயம். இந்த கிங்டம் போகுது. அந்த கலக்கத்தில் பயத்தில் அவன் என்னென்னமோ செய்து விட்டான். நான் நம்புகிறேன் பிரியமானவர்களே, இந்த ஏரோத் ராஜாவும் அவன் பிசாசினாலே அவன் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அவன் இயேசு யார் என்று அறியாதவனாக இருந்தான். இயேசுவை குறித்து அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் யார், அந்த குழந்தை என்ன என்று அவன் அறியாமையினாலே, இயேசுவை குறித்து ஒரு அறிவில்லாதனாலே அவன் தப்பான தீர்மானம். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறான். ஏரோத்து போல அறியாமை, ஏரோத்து போல அநேக இயேசுவை குறித்து தவறான எண்ணங்கள், தவறான சிந்தை உளவுல இருக்கிறபடியாய்தான் தன் வாழ்க்கையிலே இயேசுவுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அந்த ஏரோத்து போல இன்னைக்கு நிறைய ஏரோத்து இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அறியாமையினாலே அவள் இயேசுவுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை என்று நாம் பார்க்குறோம். ஏரோத்து மட்டுமில்லை, இன்றைக்கி அநேகர் இந்த உலக சுற்றியிலே அநேகர் பேர் இருக்கிறாங்க. பயம் பயம் பயம், ஏதோ சிலுவை கண்டா பயம். சிலுவையை வைத்து போடாதீர்கள், சிலுவையை காட்டாதீங்க, அப்படிலாம் ஒரு காரியங்கள் வருகின்றது. பல தேசத்தில் உங்களுக்கு தெரியுமா, பல தேசத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்னு இருக்குது. குறிப்பாக புருநாயில் நீங்கள் போனீங்களா, கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது. பப்ளிக் ஹாலிடேவும் இல்லை, டெக்கரேஷன் இல்லை. அப்படியே நீங்கள் கொண்டாடினா வீட்டுக்குள்ளே மௌனமாக உள்ளுக்கே கொண்டாடுங்க. இது ஒரு தேசம் அல்ல, பல தேசங்கள் இருக்கின்றது. பல இடத்துல இயேசுவின் பிறப்பை கொண்டாடக்கூடாது. டோன்ட் ப்ரோக்ளைம், டோன்ட் டிக்ளேர். பாருங்கள், இயேசுவின் காரியங்கள் பல தேசம் அப்படி பேன் பண்ணிருச்சு. இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம நாடுக்காக. ஆமென். ஹாலிடே கொடுக்குறாங்க, ஷாப்பிங் கொடுக்குறாங்க, அநேக இடம் டெக்கரேஷனாக இருக்குது, போகிற இடம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம நாட்டுக்காக, தேசத்துக்காக, நம்ம ராஜாக்காக, நம்ம மந்திரிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. நல்ல தேசத்தில் கொடுத்துருக்காருங்க, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் சுகதினமாக கிறிஸ்மஸை கொண்டாடலாம். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வெளியே போய் பாட்டு பாடலாம், கோயர் போகலாம், கேரளின் பாடலாம். அரசாங்கம், போலீஸ்கார் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பல தேசத்தில் கொண்டாட முடியாது. பல தேசத்தில் பேன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா. ஸோ நான் இன்றைக்கு கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பேர் பிரியமான ஏரோத்து போல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ், இயேசு, சிலுவை, சபை, ஜபம், ஐக்கியம், இந்த காரியத்தை பார்க்கும்போது ஒரு விதமான திகிலும் பயமும் அவருக்குள்ளே காணப்படுறதுக்கு காரணம் என்ன? 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பாருங்களேன். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு, அவிசுவாசியாக இருக்கிற அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் பிசாசு, இந்த பிரபஞ்சத்தின் பிசாசு பாருங்க, இந்த சக்தி என்ன செய்து விட்டது? என்ன செய்தது? தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்.
குருடாக்கினான். பாருங்க, இன்றைக்கி உலகத்தில் மக்கள் ஏன் அவர் இயேசுவை நம்ப தயங்குகிறார்கள் என்றால் அது அவங்க பிரச்சனை இல்லை. பிசாசு அவர்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். நாம் ஒரு நாள் குருடராக இருந்தோம், நாம் ஒரு நாள் இருளில் இருந்தோம், நாம் ஒரு நாள் கொலையான சேத்தில் இருந்தோம், நாம் ஒரு நாள் பாவிகளாக இருந்தோம், நாம் ஒரு நாள் இயேசு விட்டு இயேசுக்கு சத்துருக்களாக இருந்தோம், இஸ்தம் போல வாழ்ந்தோம், காணா போன ஆடுகளை போல இருந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் கிருபையாக நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஏதோ எனக்கு தெரியவில்லை. இயேசுநாதர் படம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். இயேசு படத்தை ஒவ்வொரு வீட்டிலே பார்க்கும்போது, ஒவ்வொரு வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்கும்போது, சிலுவையில் அவர் தொங்குற காட்சி போங்க, சின்ன வயசுலே எனக்கு அவர் மேலே ஒரு ஆசை இருந்தது. ஹல்லேலூயா. அந்த டைமில் அவரை நான் வெறுக்கலை. அவர் இயேசுநாதர் யார் என்ற அந்த விருப்பம் இருந்தனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆண்டவர் அந்த விருப்பம் இருந்தனாலே அவருக்கு என் கதவு சீக்கிரமாக திறந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதே எத்தனை புண்ணியப்பட்டவர்கள் தெரியுமா? ஆமென். கொடுத்து வச்சவங்க நம்பலாம். ரியலி பிளஸ், நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா பிசாசு நம்மளை குருடாக்கி வைத்திருக்கிற அந்த காரியத்தை தேவன் அதிலிருந்து விடுதலை ஆக்கினார். சுவிசேஷ ஒளியை நாம் கண்டு இன்றைக்கி அந்த சுவிசேஷத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆனால் ஏரோத்து போல இன்றைக்கி அநேகர் பயத்திலே வாழ்கிறார்கள். இயேசு பிறந்ததினாலே, இயேசு பேரை கேட்பதனாலே அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்முடைய வேலை என்ன, நம்முடைய பகுதி என்ன என்று கேட்டால், வெறும் கொண்டாடுவது மட்டுமல்ல, உலக மக்கள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை என்னை தொட்டது போல அவர்களை தொடுங்கள். என் மனக்கண்களை நீ திறந்தது போல என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள், சொந்தக்காரர்கள், என்னுடைய எல்லா சமுதாய மக்கள் அவளுக்கு கண்களை திறப்பீராக என்று ஜெபம் பண்ணினால் கர்த்தர் நன்மை பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த சுவிசேஷ ஒளி அவரிடத்தில் போகட்டும். சபை செபிக்க வேண்டும். ஆமேன். பல விதத்தில் பல கோலத்தில் இன்னைக்கு ஆதி சபையிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் பல விதத்தில் பயந்தார்கள். என்னென்ன பயம் என்று ஒன்றொன்றாக நான் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். முதலாவது, அவர்கள் எதற்கு என்ன வகையில் பயம் அவர்கள் மத்தியிலே தோன்றினது, அது இப்பொழுதும் இருக்கின்றது. முதலாவது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே புதிய கடவுள் குறித்து ஒரு பயம் அவர்கள் மத்தியிலே தோன்றினது. பேதுருடைய பிரசங்கத்தில் இயேசுவின் நாமத்தில் அல்லாமல் வேற நாமத்தில் ரட்சிப்பு இல்லை என்று சொன்ன காரியம் அவர்கள் மத்தியிலே ஒரு புதிய கடவுளை அறிமுகப்படுத்துகிற காரியம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிருச்சு. வாசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் அதிகாரத்தில் ஒரு பயம் வந்தது. புதிய கடவுள். என்ன கடவுள்? ஒரு புதிய கடவுளை பேதுரு சொல்கிறார். இயேசுநாதருக்கு அவர்தான். அங்கே ஒரு குழப்பம். ஒரு புதிய நாமத்தை அறிமுகப்படுத்துகிறார். அவர் நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவர் நாமம் எல்லாம் மனிதன் மீட்கப்பட முடியாதுன்னு ஒரு சுவிசேஷம் சொன்னதை அங்கே பெரிய குழப்பம் உண்டு பண்ணிடுச்சு. இல்லை, வேறு நாமத்தை புதுசாக ஒரு கடவுளை அறிமுகப்படுத்துகிறீங்க. நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு. ஜனங்கள் சொல்லுவாங்க, ஏற்கனவே எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஏற்கனவே எனக்கு ஒரு மதம் இருக்கிறது, ஏற்கனவே எனக்கு ஒரு வழி இருக்கிறது, ஏற்கனவே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஏற்கனவே ஒரு காரியத்தை நான் பின்பற்றி வருகிறேன், நீங்கள் ஏன் புதிய கடவுளை சொல்கிறேன் என்று இந்த பயம் இருக்குது இன்றைக்கி அநேகருக்கு. அவள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த பேதுரு யோவானை பார்த்து, தயவு செய்து இந்த நாமத்தை இயேசு பேரை சொல்லாதீங்கன்றார். இந்த கடவுளை சொல்லாதீங்க, இந்த கடவுள் பேசுவதை நிறுத்தி விடுங்க, உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் நாங்கள். ஏன்னா புதிய நாமத்தை அறிமுகப்படுத்துகிறார் பேதுரு. அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். புதிய கடவுளுக்குள்ளாக வர நாங்கள் ரெடியாக இல்லைங்க, இது புதுசாக இருக்குதே என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பயம் வந்தது. அதனால தான் அவர்கள் இவர்களை மிரட்டினார்கள். இயேசு பேரை மட்டும் சொல்லாதீங்க. அது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்கள் சீக்கிரமாக. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து
உயிர் தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். போச்சு. எதுக்காக என்றால் இயேசுவை அவர்கள் உபதேசம் பண்ணுறாங்க. இயேசுவை குறித்து என்ன சொல்கிறாங்க? அவர் மரித்தாராம், அவர் அடக்கம் செய்யப்பட்டாராம், உயிரோடு வந்தாராம். என்ன புதிய உபதேசம். இந்த புதிய உபதேசம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் ஜனங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி கலக்கம் அடைந்து என்ன செய்து அவங்கள பிடிச்சி என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. இந்த சிறைச்சாலையில் பவுலும் சீலாவையும் தான் ஒரு இடத்துல போட்டாங்க. இங்கே பேதுரையும் போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில் இருந்தாலும் பவுலும் சீலாவும் பாடி துதிச்சாங்க. அங்கேயும் ரட்சிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. உங்கள் மேலே தேவ கிருபை இருக்குமானால் எங்கே போனாலும் வித்தியாசமாக இருப்பீங்க. தேவ கிருபை உங்கள் மேலே இருக்குமானால் எங்கே போனாலும் ஏதோ தேவனுடைய அன்பை நீங்கள் தேவனை துதிப்பதில் நீங்கள் நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு இடம் பொருள் தேவையில்லை. நான் மியூசிக் இருந்தால் தான் ஆராதிப்பேன், பாட்டு நல்லா இருந்தால் தான் ஆராதிப்பேன், நான் கம்ஃபர்டபுளான ஜூனில் உட்காந்தா தான் ஆராதிக்க முடியும். இல்லை, எங்கே இருந்தாலும் தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் ஆராதிக்கிற வல்லமை உங்கள் இடத்துல செயல்படும். தேவனை தொழுது கொள்றவன் ஆவியோடு உண்மையோடு இவர்களுக்குள்ள ஒரு கலக்கம் யாருன்னா யூத தலைவர்கள், மத போதகர்கள். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிருந்தது. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தயவாக தேச நாமத்தை பிரசங்கிக்காதீர்கள் என்று. 12ஆம் வசனம் இருந்து வாசித்து பாருங்கள். ஒரு நீட பகுதி, ஏன்னா முக்கியமான சம்பவங்கள் இதில் இருக்கின்றது. 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். தொடர்ச்சியாக பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், ஏன்னா ஒரு நடக்க முடியாத ஒரு மனுஷனை இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்திட்டாங்க. நடக்க முடியாத சின்ன வயசுலேருந்து அங்கேயே கிடந்த அவனை இயேசுவின் வல்லமை அவனை எழுப்பிடுச்சு. எல்லாரும் பார்த்துட்டாங்க. நடக்க முடியாத ஒரு மெரிக்கல்ஸ், ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. இங்கே சம்பவம் வருது பாருங்க, கீழே வாசித்து பாருங்க. ஒன்று, அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது. இங்க ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சா? பேதுரு மூலமாக ஜெருசலேமே கலங்கிருச்சு. எல்லாருக்கும் மத்தியில் இந்த அற்புதம் பரவிருச்சு என்று இவங்களுக்கு ஒரு பயம். அன்பானவர்களே, இன்று கூட உலகத்தில் ஒரு பயம் இருக்குது. என்னவென்றால், சுவிசேஷம் வேகமாக போகிறதுக்கு ஒரு சிலருக்கு பயம். இயேசுவை அநேகர், ஏன்னா இங்கே அப்போஸ்தலர் அதிகாரத்தில் என்னதம்மா நடந்தது அன்பானவர்களே? 2ஆம் அதிகாரத்தில் ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே நாள் அற்புத அடையாளம் ஒன்றுமே நடக்கலை. பிரசங்கித்தார், இயேசுவை நீங்கள் தான் கொன்னீங்க, அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், நீங்கள் கொன்னிட்டீங்கன்னு சொன்னார். எல்லாரும் பிரசங்க கேட்டு குத்தப்பட்டு மனம் திரும்பி 3000 பேர் வச்சுக்கப்பட்டாங்க. இந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா? ஒரு நடக்க முடியாதவன் சுகம் அடைஞ்சிட்டான். இவன் சுகம் அடைஞ்சது எல்லாரும் பார்த்தோன்னே பைபிள் சொல்லுது ஒரே நாளில் 5000 பேர் வச்சுக்கப்பட்டாங்க. இது யாருக்கு தான் பயம் உண்டாகுது? யாருக்கு தான் கலக்கம் உண்டாகாது? இல்லைடா, ஒரே நாளில் 3000 பேர், அடுத்த நாள் 5000 பேர், இப்படியே விட்டா ஜெருசலத்தையே சுருட்டிடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏன் பயம் தெரியுமா? சுவிசேஷம் சொல்லக்கூடாது, நிப்பாட்டு. சுவிசேஷம் கொண்டு போகாதீங்க, நிப்பாட்டு. ஏன் சொல்லுங்கள்? ஒரு பயம். என்ன பயம்? எல்லாரும் இயேசு பின்னால் போயிடுவாங்க. எல்லா வீட்டிலும் இயேசுநாதர் வந்துடுவார். எல்லாரும் இயேசு நம்ப ஆரம்பிச்சோன்னா இன்று வரைக்கும் அந்த பயம் இன்று வரைக்கும் இருக்கிறது. ஸ்டாப். 3000 பேர், அடுத்தது 5000 பேர். அது ஒரு நாள் நடந்துச்சுன்னா இன்னும் உங்களை விட்டா 2 நாள், இன்னும் 5 நாள் வேலை செய்வாங்க, இன்னும் 10 நாள் கொடுத்தா ஆதாயம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். தொடர்ந்து வாசிங்க.
அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அதிகமாக பரவாதபடிக்கு, பாருங்க, சுவிசேஷம் பரவாதபடிக்கு ஒரு பயம் இருந்தது. என்ன செய்ய, இந்த நாமத்தை சொல்லாதீங்கன்றாங்க. அப்போ இயேசுவினுடைய நாமம் அநேகருக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுது. காரணம், அவர்கள் இன்னொரு மதத்தை விட்டு இன்னொரு நம்பிக்கைக்கு செல்கிறார் என்று அந்த காலத்திலே, இயேசுவின் காலத்திலே, அப்போஸ்தலர் காலத்திலே நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேச போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிந்தித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளை கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். தொடர்ச்சியா அவ்வளோதானா? நடந்த சங்கீதங்களை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறபடியினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க கையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். பயமுறுத்தி விட்டு விட்டாங்க. பயந்தது அவங்க, இவங்க தான் பயந்தாங்க. இவங்களை இப்படியே விட்டுட்டா ஜெருசலேமே ரசிக்கப்பட்டுன்னு சொல்லி இவங்க பயந்தானுங்க. ஆனால் அவங்கள மிரட்டினாங்க. ஆனால் அவங்க கடைசியில் அவர்கள் மனிதனுக்கு கீழ்ப்படியாதபடி அவங்க சொன்ன வார்த்தை என்ன, நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படியோன்ட்டாங்க. இல்லையா? ஏன்னா 3000-5000 பேர் ரசிக்கப்பட ஒரு விதமான பயம் வந்துடுச்சு. இன்றைக்கு உலகத்தில் இந்த பயத்தை நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம். அது மாற்றமில்லை அன்பானவர்களே. அப்போஸ்தலர் 4:4 படிங்க. 4:4 வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஹல்லேலூயா! 5000 பேர் நம்பர்ஸ் பீப்புள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. அதில் சில மந்திரக்காரங்கனா மாயவித்தக்காரங்கனா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் அதிசயம். பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மந்திர புஸ்தகத்தை எல்லாம் எரிச்சாங்க. சில மந்திர புஸ்தகம் அப்பயே இருந்திருக்கிறது. மாயவித்தை காட்டுறவங்க புஸ்தகம்லாம் இருந்திருக்கு. அவங்களும் என்ன செய்யணும், இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவை அவங்களுக்கு இந்த மந்திர புஸ்தகம் மூலமாக, மாயவித்தை செய்கிற புஸ்தகம் மூலம் அவங்களுக்கு லாபம் வந்தாலும் அவர்களுக்கு நன்மை தந்தாலும் இயேசுவை பெற்றுக்கொண்டோன்னு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, எரிச்சிட்டாங்க. போய் பக்கத்து ஊரில் போய் கொடுக்கல. நீங்கள் எதாவது வாசித்து பாருங்கள். இதை அப்படி இல்லை, எரிச்சிட்டாங்க. இது நானும் வாசிக்கக்கூடாது, மற்றவனும் வாசிக்கக்கூடாது. நான் கெட்டு போன மாதிரி மற்றவங்க கெட்டு போகக்கூடாது. சில பேர் ஏதோ ஒரு பொருள்னால் நம்ம கெட்டு போயிருப்போம், கடைசியில் அந்த பொருளை வேறங்கிட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ன செஞ்சிட்டாங்க, அது எரிச்சு விட்டாங்க. இவனுக்கு பார்த்தாங்க, என்ன விட்டா மந்திரக்காரனாக ரசிக்கப்படுறான், விட்டா மாய வித்தக்காரனாக ரசிக்கப்படுறான். இயேசுவின் நாமம் அவ்வளோ பெரிய நாமமாக இருக்கிறது. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமையும் புகழும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 19:19 வாசித்து பார்த்துறீங்களா? அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 19:19 மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். அல்லேலூயா. சில பொருட்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கும். ரொம்ப வேலைப்பா சார், என்னது ரொம்ப வேலை. ஒரு தடவை ஒரு நபரை விடுதலை செய்யும் போது, பிசாசு துரத்தும் போது, அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்னத்தை பார்த்தேன். அந்த சின்னத்தை சொன்னேன், நீங்கள் இதை நீங்கள் வீச வேண்டும், இதை நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா சார், இதை நான் வைத்திருக்க வேண்டும், இதை நான் வீச முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி என்றால் கதவு திறந்துக்கு போயிருங்கன்ட்டேன். நான் தான் சொன்னேன். பிகாஸ் கடவுளை நீங்கள் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை வர வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் சில கட்டுகள் இருக்கிறது. அதில் நாங்கள் ஜெபிக்கும் போது பல காரியம் நடந்தது. கடைசியாக அந்த ஆவியை எங்களை விட்டு போகாத போது ஒரு சின்னத்தை கண்டுபிடிக்கும் போது சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இதை எங்கள் அம்மா கொடுத்தாங்க, எங்கள் பாட்டி கொடுத்தாங்க, நாங்கள் அதை நாங்கள் வைத்திருக்கிறோம், அது எங்களுடைய பரம்பரை சொத்து. நாங்கள் பரம்பரை சொத்து கூட உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வரும்னு சொல்லி அதிலேருந்து விடுதலை பெறுங்கன்னு சொல்லும்போது அவங்க மறுத்தார்கள்.
ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் லாபத்தையும் நன்மையும் உண்டு பண்ணின அந்த புஸ்தகம் விலை உள்ளதாக இருந்தது, ஆனாலும் இயேசுக்காக எரித்து போட்டார்கள். இயேசுக்காக எரித்து போட்டார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. 20ஆம் வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு சென்றது. தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு விசுவாசியும் சுமந்து கொண்டார்கள். அவர்களுக்குள்ள தேவ வார்த்தை இருந்தது. அவங்க கையில் பைபிள் இல்லைங்க, அவர்கள் கையில் பைபிள் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள்கிட்ட இயேசு சொன்னார், நான் உனக்கு உபதேசத்தை இவர்களிடத்தை போய் சொல்லி அதன்படி செய்யுங்கள் என்று கட்டளையிடுங்கன்னு சொன்னார்கள். இவர் என்ன செஞ்சால் கையில் புக்கு இல்லை, பைபிள் இல்லை. ஆனால் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டு கேட்டு அந்த வார்த்தையினால் உள்ளத்தை நிரம்பி வசனத்திலே வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வசனத்தை பைபிள் இல்லாட்டி கூட, பைபிள் அவங்க கையில் இல்லாட்டி கூட அவர்கள் வார்த்தையை சுமந்து வார்த்தை அவர்களே பைபிளாக மாறிட்டாங்க. போகிற இடத்தெல்லாம் சுவிசேஷத்தை பரப்பினார்கள். அநேகர் இயேசுவை நம்ப ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. 19ஆம் அதிகாரத்திலே 23 வாசிங்கள். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலக்கம் உண்டாயிற்று. காலத்திலே இந்த பெரிய கலக்கம் உண்டாயிருச்சா? சுவிசேஷம் சொன்னதுனால, இயேசுவின் நாமத்தை சொன்னதுனால அநேகருக்கு பயம் உண்டானது, திகில் உண்டானது. வாசிங்கள். எப்படி என்றால், தேமெத்திரியு எனும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. பேதுரு ஒரு மனுஷன் ஜெருசலத்தை ஆடிட்டாருங்க. ஜெருசலத்தை மட்டுமில்லை, எபேசிய பட்டணம், பின்பு ஆசியா முழுவதும் இந்த ஒரு நபரை கர்த்தரை வல்லமையை பயன்படுத்தினார். அதில் இன்னொரு பயம் வந்துச்சு. இவன் யாருன்னா, இவன் வந்து விக்கிர ஆராதனை செய்கிற மனிதன், விக்கிரங்களை வெள்ளியினால் செய்து விற்கிறவன், அதனால் லாபத்தை சம்பாதிக்கிறவன். மக்களை வந்து விக்கிரங்களை வைத்து, விக்கிரங்களை வழிபாடுகளை வைத்து கற்றுக் கொடுத்தான். ஆனால் என்ன நடந்துருச்சு? எபேசியர் பட்டணம் முழுவதும் விக்கிரம் நிறைந்த பட்டணமாக இருந்தது. பவுல் அங்கே போய் விக்கிரத்தை வணங்கினவங்க எல்லாமே இயேசுநாதரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரத்தை தேடினவங்க எல்லாமே இயேசுநாதரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கோயில்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே போனவர்கள் எல்லாமே இன்றைக்கெல்லாம் இயேசுவாண்டே போக தெரிஞ்சோன்னே, இவனுக்கு முடிஞ்சிடா, என் பிஸ்னஸ் உழுவ போகுது, நான் இப்போ தானே எல்லாத்தையும் விற்கணுங்களை இப்போ ஒன்று வெளியே விற்றுக்கிட்டு இருந்தேன், எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலை ஆட்கள் சொல்கிறாங்க, பாரு நம்ம பிஸ்னஸ் போக போகுது, நம்ம எல்லாமே பிஸ்னஸ் பேங்க்ராப்பாக போகுது. அங்கேயும் ஒரு பயம் உண்டானது. இவர்கள் என்ன செய்தார்கள்? கலக்கங்களை உண்டு பண்ணி பவுலை பிடிச்சி தெரு தெருவாக இழுத்து அடித்து துன்பப்படுத்தினார்கள், சிறைச்சாலை போட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேக மனம் திரும்பினார்கள். விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் இப்போ இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக மாறும்போது எபேசிய பட்டணத்திலே ஒரு பயங்கரம் உண்டாயிருச்சு. இயேசு பேரு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. மனிதன் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடும், அக்கிரமத்திலே வாழ்றவர்களை விடுவித்து விடும். ஆனால் சில கூட்டங்கள் உண்டு, இல்லை, மனிதன் பாவத்தில் இருக்க வேண்டும், அக்கிரமத்தில் இருக்க வேண்டும், சுவிசேஷம் வரக்கூடாது என்று தொடர்ச்சியாக பிசாசு பல விதத்தில் காரியங்களை செய்கிறான். அவர்களை சிறைச்சாலையில் தூக்கி போட்டார்கள். 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 16 நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கே ஒரு சம்பவம், அங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலர் 16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து,
நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை பவுல் பயங்கரமாக பயன்படுத்துகிறார். காரணம், தேவனுடைய ஆலயத்தில், ஜெப ஆலயத்தில் ஒருத்தி இருந்தார். எங்கே இருந்தா? வெளியே இல்லை, சபைக்குள்ள ஜெப ஆலயத்தில் குறி சொல்கிற ஒருத்தர் இருந்தா. அவன் என்ன செஞ்சுக்கினா? தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த தீர்க்க தரிசனம் அநேகர் இந்த குறி சொல்கிறது மூலமாக அந்த பட்டணத்தில் வாழ்ந்த வியாபாரிகளுக்கு லாபத்தை தந்தது. சில பேர் பாருங்கள், இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க, சில நேரத்தில் இந்த அரசியலில் இருக்கிறவங்க, சில இடத்துல நீங்கள் போய் அவங்க மந்திரம் பார்ப்பாங்க. அவங்க அரசியல் நிற்குமா இல்லை பிஸ்னஸ் நிற்குமா? அப்போ அந்த நபர் மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸ் நிற்கிறதுக்கு செயல்படுவார்கள். இந்த இடம் அதே சம்பவம் தான். அந்த குறி சொல்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் பவுல் துரத்தும் போது அந்த நபரை விட்டு போயிடுச்சு. இவனுங்க பார்த்தானுங்க, பிஸ்னஸ் போச்சுப்பா, பயந்து என்ன செஞ்சானுங்க? பவுலை பிடிச்சிட்டானுங்க. திரும்ப எங்கெல்லாம் விடுதலை நடக்குதோ அங்கெல்லாம் ஆபத்து வருகிறது, எங்கெல்லாம் சுகம் நடக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனை வருகிறது. ஆனாலும் அன்பானவர்களே, அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் பயப்படவே இல்லை. அவங்க தொடர்ச்சியாக சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. நான் இன்று பார்த்து சொல்கிறேன், தேவ தூதர்கள் போல பயப்படாதீர்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. சுவிசேஷத்தை கொண்டு போங்கள். இந்த உலகத்தை நாம் அசைக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் அநேக ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. நம்முடைய கடமை முடியவில்லை. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களே இது நமக்கு ஒரு நற்செய்தியாக வருவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக பேர் பல விதத்தில் பயந்து இருக்கிறார்கள். அதை நீட்டாக சொல்ல போனால் நேரம் பத்தமானு சொல்ல. சில பேர் ஏன் இன்றைக்கி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ? அவங்க கலாச்சாரம், அவங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு வர அவங்களுக்கு மனம் இல்லை. அவங்க பாரம்பரியம், அவங்க நம்பி இருக்கிற சில காரியங்களை விட்டு வரவில்லை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா பேர் மாற்றப்படுமா? நான் இயேசு ஏற்றுக்கொண்டா எனக்கு வேறு ஏதாவது நடக்குமா? நான் இயேசு ஏற்றுக்கொண்டா என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க? நான் இயேசு ஏற்றுக்கொண்டா என்னுடைய காரியத்தை நான் விட்டுட்டு வரணுமா? அந்த பயம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா நம்ம போய் எல்லாத்தையும் பயமுறுத்திடுறோம்ல. நீ சுவிசேஷம் சொல்கிறதில்ல நம்ம அவங்கள பயமுறுத்திடுறோம். கலாச்சாரத்தை தொட்டு அவங்களுடைய காரியங்களை நம்ம தப்பாக சொல்லி. பவுல் வந்து பாருங்கள், எந்த விக்கிரத்தை பற்றியும் பேசலை, எந்த நபருடைய கலாச்சாரத்தை பற்றியும் டச் பண்ணலை. அவர் சுவிசேஷம் மட்டும் தான் சொன்னார். நம்ம போய் என்ன சொல்லிடுறோம்? என்னென்னத்தையோ கலாச்சாரத்தில் போய் கை வச்சிடுறோம். பிரியமானவர்களே, ஜனங்கள் கலாச்சாரத்தோடு ஒட்டி இருக்கிறார்கள். பண்புகள், ஓ சேர்ச்சுக்கு போனால் இப்படி ஆயிடுவீங்களா, அப்படி ஆயிடுவீங்களா? நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு விட்டோம். இன்னும் சில பேர் ஏன் தெரியுமா வரமாட்டுறாங்க? தமிழ் மொழி காணா போயிருமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மனைவி எடுத்து சொன்னாங்க, அங்கே இருக்கிற பிள்ளைகள் அநேக தமிழ் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க பெற்றோர்கள் அனுப்பியிருக்காங்க என்று சொன்னாங்க. நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்கு பெற்றோர்கள் பாருங்கள், இந்த பிள்ளைகள்லாம் நிறைய பேர் தமிழ் ஸ்கூல் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் கர்த்தரை துதிக்கிறேன். சபை தமிழ் ஊழியங்கள் வளரும். தமிழ் ஊழியம் வளர வேண்டும் என்றால் நம்ம பிள்ளைகள் தமிழ் பேச வேண்டும். அது தெரியுமா உங்களுக்கு? தாய்மொழி தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியை அழித்து விடுவார்கள் என்ற பயம், நம் தமிழ் கலாச்சாரத்தை அழித்து விடுவான்னு பயம் என்று சொல்கிற காரியத்தில் மித்தமாக சுவிசேஷம் போக மாட்டேது. உங்களுக்கு தெரியுமா? அநேகர் பேர் பயந்து இருக்கிறாங்க. ரொம்ப மாடர்னாக உடுத்துறாங்க, இப்படி இருக்கிறாங்க. கிறிஸ்தவனா இப்படி போயிடுவாங்களா? ஒரு பயம். ட்ரெஸ்ஸில் ஒரு பிரச்சனை, எப்பீரியனில் ஒரு பிரச்சனை, பேச்சில். நான் அந்த காலத்தில் 15 வயசில் சபைக்கு வரும்போது நான் சேர்ச்சுக்கு போக கொஞ்சம் தயங்கினேன். ஏன் சொல்லுமா, எனக்கு நேராக யூத் ஃபெலோஷிப்பு கொண்டு வந்தாங்க. அங்கே எல்லாம் இங்கிலீஷ் பேசினாங்க. எனக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அங்கே போய் கூட்டி விட்டேன்னு சேர்ச்சி விட்டு ஓடிட்டேன். ஏன் சொல்லுங்கள்? எல்லாம் ஆங்கிலம் பேசுறதுனால எனக்கு டிஸ்டர்பாக இருந்தது. என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏன் சேர்ச்சுக்கு போகலன்னா அங்கே எல்லாம் இங்கிலீஷ் பேசினாங்க. அப்போது தான் தமிழ் ஊழியத்துக்கு என்னை அழைத்து சென்றார்கள். இன்று கூட அன்பானவர்களே, நம் பிள்ளைகள் தமிழ் மொழி பேச வேண்டும். தாய்மொழி. அடுத்த மொழி தான் வேறு மொழி. தாய்மொழி தெரியாவிட்டால் உங்களுக்கு, நான் சொல்ல மாட்டேன், ஆங்கிலம் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, அப்படி இப்படி மூச்சலாம். சொந்த மொழியே உங்களுக்கு தெரியாவிட்டால் தேவன் கொடுத்த மொழி. தமிழ் மொழி தெரியாவிட்டால் அடுத்த தமிழ் ஊழியர் இருக்காதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆங்கில பசங்க அனுப்புகிறேன், பரவாயில்ல, தமிழ் படிக்க வைங்க, தமிழை நாச்சு பேச வைங்க. படிக்காத பொருளை தமிழ் பேச சொல்லுங்கள். இன்றைக்கி அநேக பேர் ஏன் கிறிஸ்துக்குள் வராது காரணம் என்ன? கலாச்சாரங்கள், மொழிகள், இதெல்லாமே தடையாக இருக்கின்றது. கடவுளை என்ன நீங்கள் சொல்கிற கடவுள்
தமிழ் கடவுள் மாதிரி இல்லையே, வெள்ளைக்கார கடவுள் மாதிரி இருக்குதே, எஸ் யா ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு ஓடியே போயிடுவான். அவங்க மொழியில் பேசணும். இறைவன், கடவுள், தெய்வம் அப்படி பேசணும். கர்த்தர், மேசையா அப்படின்னு, மேசியாவா அவங்களுக்கு விளங்காது. நம்ம சொல்கிற சுவிசேஷம் அடுக்கு மொழியிலும் உயர்ந்த மொழியிலும் சொல்லி அவங்க காண போயிடுறாங்க. இல்லைங்க, இன்றைக்கி நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்க முடியாததுக்கு காரணம் பல விதத்தில் பயம் இருக்கிறது. காரணம் அவங்கள அடையாளத்தை காணாக்கிடுவாங்கன்னு பயம். நான் வந்தேன்னா என் அடையாளமே காணா போயிடுன்னு சொல்லி தான் இன்றைக்கி தமிழ் மொழி இது கிறிஸ்துக்குள் வரமாட்டுறாங்க. அடையாளம் காணா போச்சு. பேரை மாற்று, சூழ்நிலையை மாற்று, அதை மாற்று, பேர் என்ன ஜாச்சி பூச்சி, அடுத்து வெள்ளைக்காரங்கண்ணா. கொஞ்சம் நாம் தவறு நடந்து விட்டது, இனி தவறு நடக்காமல் இருப்போம். அதனால் என் பேரை மாற்றவில்லை. நான் யார் தெரியுமா? ரவி, சந்திரன். சந்திரன் நானே, சூரியனை நானே. அதான் அதோட அர்த்தம். நான் மாற்றலை. தெரியுமா அது உங்களுக்கு? தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கிங்க. சந்திரன் நானே, சூரியன் நானே. அதான் எங்கள் தாய் வச்ச பேர், அருமையான பேர். இன்றைக்கி அருமையான பேர் கடவுள் வச்சிருக்கிறார். அவங்க அடையாளம் மாறிவிடும் என்று சொல்லி பயப்படுறார்கள். நண்பர்கள் எங்களை விட்டு போயிடுவாங்களா, இந்த நல்ல காரியத்துக்கு என் தாய் தகப்பன் இறந்தால போக முடியாதா, ஒரே குழப்பம், ஒரே பயம் இன்றைக்கு முழுவதும். ஆனால் அன்பானவரே, சுவிசேஷம் என்பது அன்பு, சுவிசேஷம் என்பது சமாதானம், சுவிசேஷம் என்பது சந்தோஷம், சுவிசேஷம் என்பது தேவனை இடத்தில் மக்களை கொண்டு போதான் சுவிசேஷம். அது கலாச்சாரம், சடங்காச்சாரம், பலவிதமான காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக. அதை தொடாதிருங்கள், இயேசுவை பேசுங்கள். மக்கள் உள்ளம் ஏங்குகிறது ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. மக்கள் கலாச்சாரத்தோடு, பண்புகளோடு, பலவிதமான நம்பிக்கையோடு ஒட்டி இருக்கிறாங்க. பவுலை போல, பேதுரு போல கவனமாக பிரசங்கித்தான் அநேக பேர் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். பல கோலத்தில், பல விதத்தில் மக்கள் பயந்து இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்பது ஒரு பயப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறேன், பிரியமானவர்களே, சில பேர் இயேசு கிறிஸ்துவை அவங்கள வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இடம் கொடுக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? சரண்டர் பண்ணி கமிட்மெண்ட்டாக வாழணும். அதனால் அந்த பயம். உங்களுக்கு தெரியுமா, சில பேர் வாசலில் தான் நிற்கிறாங்க, சேர்ச்சில் வாசலில் தான் நிற்கிறாங்க, தேவராஜ்யத்தில் இன்னும் பிரவேசிக்கல. ஏன் சொல்லுங்க? அவங்க வாழ்க்கையில் இருக்க சில காரியத்தை விட மனமில்லை. ஐயோ, நான் இதை 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 நான் செய்தனா, இயேசுக்குள்ளே வந்துட்டேனா, இயேசுக்காக வாழனா, இதை விடணும், அதை விடணும், என் நண்பரை நான் ஒதுக்கணும், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக முடியாது, பல பாவத்தை விட்டாகணும். அதனாலே சிலர் பயந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க. யார் என்றால் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் சில பயம் உண்டு. இயேசுக்கு ஒப்பு கொடுத்தா முடிஞ்சு, இயேசுக்கு நான் அர்ப்பணிச்சேன்னா பல காரியத்தை செய்ய வேண்டுமே, பல காரியத்தை விட வேண்டும் என்று சொல்லியே வாசல்லே நிற்கிறார்கள். அந்த ஒளி நம்ம உள்ளத்தில் பிரகாசித்து காட்டிவிடும். அதனாலே சில நேரத்தில் சில கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே ஒரு முழு அர்ப்பணமே இல்லை. பிசாசு ஆராதிக்கிறவங்க என்ன தெரியுமா? தன் ஆத்மாவை பிசாசுக்கு அர்ப்பணித்துருவார்கள், ஆத்மாவை கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்மாவை ஆண்டவருக்கு கொடுங்கள், உங்கள் ஆவியை ஆண்டவருக்கு கொடுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிஃப்ட் ஆண்டவர் நம்மை தேடி வரவில்லை, நம் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுங்கள். பயப்படாதிருங்கள், தேவனுக்குள்ளே வருவது பயப்படாதிருங்கள். நம் மனம் திரும்புவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆத்மாவே கர்த்தரையே சோசரி, என் முழு உள்ளமே அது பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோசரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் சபையார் அனைவரோடும் கிறிஸ்து வர மட்டும் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி ஷலோம் என்ற வார்த்தை உங்கள் மேலே சொல்லி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமென். ஆமென். யாவருக்கும் சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலம் மாறிடுச்சு, பாரம்பரிய பாட்டு அழிஞ்சிருச்சு. இதை இப்படியே போக விடக்கூடாது. அப்பா, பிடிச்சா வச்சுக்க முடியும். பாரம்பரிய பாட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மாடர்ன் பாட்டும் முக்கியம். பாரம்பரியமும் மாடர்னும் ஒன்றும் இல்லை தம்பி. ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட். எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ராகம் என்னன்னு தெரியுமா?
தாளம்னா என்னன்னு தெரியுமா? ஏன் ஸ்வரம்னா என்னன்னு தெரியுமா? இது ஏதாவது உங்க மாடர்ன் பாட்டுல இருக்கா? ஹே கூல் மேன் கூல். ரீமிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? மேஷர்னா என்னன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் மெட்லினா என்னன்னு தெரியுமா? ஐயா, சொல்ல வந்த விஷயத்த டக்குன்னு சொல்கிறீங்களா? உங்களை சுற்றி ஏன் தலை சுற்றுது? சாரி ப்ரோ. பாரம்பரியமோ மாடர்னோ அதை முடிவு பண்ணுறது நம்ம கையில் இல்லை, இவங்க கையில் இருக்கு. ஓகே, 21st டிசம்பர் கிறிஸ்மஸ் சண்டே ரிதம் ஆஃப் கிறிஸ்மஸில் பார்த்துக்கலாம். பாரம்பரியமா இல்லை மாடர்னா பார்த்துருவோமா?